இது வந்துட்டு 1/2 kg வானிலா ஃப்ளேவர் கேக்கு. இந்த கேக்கை வந்துட்டு இப்படியே கொடுக்க போகிறதில்ல, அவங்க கேட்ட ஷேப்புக்கு இந்த கேக்கை கட் பண்ணி மாற்றி கொடுக்க போகிறேன். இந்த கஸ்டமர் அவங்க பையனோட பர்த்டேக்காக தான் இந்த கேக்கு கேட்டிருந்தாங்க. போன வருஷம் அவங்க வாங்கினது வந்துட்டு கார் ஷேப்பில் உள்ள கேக்கு. ஸோ இந்த தடவை வந்துட்டு பையன் ஃபிஷ் மாதிரி கேக் வேணும், அவனுக்கு ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஃபிஷ் கேக் எல்லாம் பண்ணது கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 1/2 kg கேட்டிருந்தாங்க. என்கிட்ட இந்த ஷேப்பில் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபிஷ் மோல்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாகவே பண்ணிடலாம். நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் தான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அதில் இருந்து ஃபிஷ் மாதிரி அதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வீடியோவில் இருக்கிறது மாதிரியே நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஸ்கொயர்லையும் பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த கேக் வந்துட்டு கரெக்டாக 1/2 kg இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக வெயிட் இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். ஏன்னா இதோட சைட்ஸை வந்து கட் பண்ணி நம்ம இந்த ஷேப்புக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் வரும். அந்த கேக்கோட டாப்பில் வர அந்த டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு நாசல்ஸ் யூஸ் பண்ணி கூட போடலாம். ஆனால் அவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியான க்ரீம் போதும் அப்படின்னு கேட்டதுனால நான் பேலக் நைஃப் அப்புறம் அந்த ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த டிசைன் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். கேக்கோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.